கொழும்பிலிருந்து கொள்கலன் கப்பலில் ரகசியமாக மலேசியா சென்ற தமிழ் தம்பதி. நிகழ்நிலை காப்பு சட்டத்தில் எவரும் கைதாகவில்லை. நிகால் தல்தூப. 200 வகையான மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு. இலங்கையின் தேசிய வளங்கள் இந்தியாவுக்கு தாரை பார்க்கப்படாது. அனுரகுமார சுட்டிக்காட்டு. மிக் விமான கொள்வனவு கோவையை காணவில்லை. வெளியான தகவல். ஜெனீவா கூட்டத்தொடர் இம்மாத இறுதியில் ஆரம்பம். அறிக்கை தயாரிக்கும் இலங்கை. 1.5 மாதத்துக்குள் போதைப்பொருள் அற்ற நாடு. பதில் போலீஸ் மா அதிபர் உறுதி. இந்தியாவுடனான எட்கா உடன்படிக்கை குறித்து புதியன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் அரசாங்கம் கலந்தாலோசிக்கவில்லை. சரத் வீரசேகர குற்றச்சாட்டு. கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணையலாம். ஐக்கிய தேசிய கட்சி அழைப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு துறைமுகத்திலிருந்து கொள்கலன் கப்பலில் மலேசியா சென்ற தமிழ் தம்பதி குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஹோர்ஸ் உக்ரைன் என்ற கப்பலில் ரகசியமாக மறைந்து மலேசியாவுக்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 39 வயதான ஆண் ஒருவரும் 27 வயதான பெண் ஒருவரும் இவ்வாறு பயணம் செய்துள்ளனர். 10 நாட்களுக்கு போதுமான உணவு மற்றும் நீர் என்பனவற்றை எடுத்துக்கொண்டு இந்த தம்பதியினர் கப்பலில் சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்தியாவின் கொல்கத்தா துறைமுகத்திலிருந்து இந்த கப்பல் இலங்கைக்கு வந்ததாக கூறப்படுகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் இலங்கை துறைமுக அதிகார சபை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. நிகழ்நிலை காப்புச் சட்டத்தில் இதுவரையில் எவரும் கைது செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்தூப இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நிகழ்நிலை காப்புச் சட்டம் மூலம் அண்மையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக வர்த்தமானியில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் சமூக ஊடகங்களில் அரசியல்வாதிகளை இழிவுபடுத்திய நபர் ஒருவர் இந்த சட்டத்தின் கீழ் கைதானதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் பணந்துறை பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் தெரிவித்தார். அரசியல்வாதி ஒருவரிடம் பணம் பெற்றுக்கொண்டு ஏனைய அரசியல்வாதிகளுக்கு எதிராக சமூக ஊடகங்களின் வாயிலாக இந்த நபர் சேறுபூசி வந்தார் என அமைச்சர் குறிப்பிட்டார். சமூக ஊடகத்தை தவறாக பயன்படுத்துவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். எனினும் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் எவரையும் இதுவரை கைது செய்யவில்லை என நிகால் தல்தூப தெரிவித்துள்ளார். நபர் ஒருவர் கைது செய்யப்பட்ட போதிலும் அவர் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் கைதாகவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சுமார் 200 வகையான மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலை உருவாகியுள்ளது. மிகவும் அத்தியாவசியமான 40 வகையான மருந்து பொருட்களுக்கும் ஏனைய 160 வகையான மருந்து பொருட்களுக்கும் இவ்வாறு தட்டுப்பாட்டு நிலை உருவாகியுள்ளது. மருத்துவ விநியோக பிரிவில் இந்த வகை மருந்துகள் கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சில் அண்மையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றின் போது மருந்து பொருட்கள் தட்டுப்பாடு தொடர்பிலான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. சுமார் 300 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு காணப்படுவதாகவும் தற்போது அந்த எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் விநியோக பிரிவு தெரிவித்துள்ளது. மருந்து பொருட்களுக்கு நிலவி வரும் பற்றாக்குறை நிலைமை குறைந்து செல்வதாக தெரிவித்துள்ளது. நாட்டின் தேசிய வளங்களை இந்தியாவிற்கு தாரை வார்க்க ஒத்துழைப்பு வழங்குவதாக நாங்கள் குறிப்பிடவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இதேவேளை இந்தியாவும் சகல துறைகளிலும் கொள்கைகளை புதுப்பித்துள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் எங்களிடம் தெரிவித்தார் என அனுரகுமார குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அழைப்புக்கு அமைய இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டேன். இந்திய விஜயம் குறித்து சஜித் பிரேமதாசா, மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் தரப்பினர் கலக்கமடைந்து பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள். அக்குற்றச்சாட்டுக்களை கண்டு நாங்கள் கலக்கமடையவில்லை. தற்போது எதிரணி எமக்கும் அவர்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்கள் தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியானதும் ஒன்றிணைவார்கள். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் தேர்தல் காலத்தில் ஒன்றாக மேடியேறுவார்கள். அதேபோல் மைத்ரிபால சிறிசேன, மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் 2019 ஆண்டு போல் கூட்டணி அமைப்பார்கள். ரணிலுக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையில் தனிப்பட்ட முரண்பாடுகள் காணப்படுவதால் அவர்கள் ஒன்றிணைவது நிச்சயமற்றதாக உள்ளது. ஒருவேளை ஒன்றிணையலாம். ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசா, மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் அனைவரும் நண்பர்கள். தேர்தல் காலத்தில் மாத்திரம் கொள்கை ரீதியில் வேறுபாடுகள் உள்ளதாக மக்கள் மத்தியில் காட்டிக்கொள்வார்கள். தேர்தல் முடிந்த பிறகு வெற்றி பெறும் நபருடன் இணக்கமாக செயற்படுவார்கள். காலமாக இந்த போலி மாற்றமே இடம்பெறுகின்றது. இம்முறை இது மாற்றமடைய வேண்டும். 2024 ஆண்டு இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தீர்மானம் மிக்கது.
எமது கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு எம்மிடம் ஊடக செல்வாக்கு கிடையாது. ஒரு சில ஊடகங்கள் அரசியல்வாதிகள் வசம் உள்ளதால் எமக்கு முறையான அங்கீகாரம் கிடைப்பதில்லை. துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் இந்த தேர்தலில் தோல்வியடைந்தால் சோர்வடைய போவதில்லை. நாட்டுக்கு தீங்கு ஏற்படுத்திய இந்த முறையற்ற அரசியல் கலாச்சாரத்தை முழுமையாக இல்லாதொழிக்க தொடர்ந்து முயற்சிப்போம். ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றால் முதலில் சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவோம். சட்டமாட்சி கோட்பாட்டின் கீழ் நாட்டு மக்கள் நம்பிக்கை கொள்ளும் வகையில் அரசியல்வாதிகளின் ஊழல் மோசடிகளை சட்டத்தின் முன் கொண்டு வந்து தண்டனை வழங்குவோம். அரசியல்வாதிகள் பொது சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற நிலைமையை மாற்றி அமைப்போம். மூடி மறைக்கப்பட்டுள்ள பிணைமுறை மோசடி உள்ளிட்ட பல ஊழல் மோசடிகளை முறையாக விசாரணை செய்து உரிய தரப்பினருக்கு தண்டனை வழங்குவோம். இலங்கையில் கல்வி, சுகாதாரம், வெளிவிவகாரம், சமூக நலன், பொது விவகாரம் உள்ளிட்ட துறைகளில் நிலையான கொள்கை ஒன்று கிடையாது. காலத்துக்கு காலம் வெளிவிவகார கொள்கைகள் மாற்றியமைக்கப்படுகின்றது. மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் வெளிவிவகார கொள்கை எவ்வகையில் காணப்பட்டது என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். மஹிந்த ராஜபக்சவை விலைக்கு வாங்கியதை போன்று எங்களை உலக நாடுகள் விலைக்கு வாங்க முடியாது. இந்திய விஜயத்தின் போது பல விடயங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டன. நாட்டின் தேசிய வளங்களை தாரைவாக்க ஒத்துழைப்பு வழங்குவதாக நாங்கள் குறிப்பிடவில்லை. கால ஓட்டத்துக்கு பின்னர் உலகமும் அரசியலும் மாற்றமடைந்துள்ளது. ஆகவே நாங்களும் மாற்றமடைந்துள்ளோம். இந்திய வெளியுறவு அமைச்சரிடம் குறிப்பிட்டோம். இந்தியாவும் சகல துறைகளிலும் கொள்கைகளை புதுப்பித்துள்ளது என இந்திய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாடு என்ற ரீதியில் தனித்து செயற்பட முடியாது. சகல தரப்பினரின் ஒத்துழைப்புடன் முன்னோக்கி செல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளார். நிறைவேற்று ஜனாதிபதி பதவியை இல்லாதொழிக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நிறைவேற்று ஜனாதிபதி பதவியை இல்லாதொழிப்பதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கைகளை உயர்த்தி சம்மதம் தெரிவிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவியை நீக்குவதற்கான பிரேரணையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. இது பாராளுமன்றத்தில் 3/2 பங்கு வாக்குகளை பெறும். அதன் பின்னர் பிரேரணையை சர்வஜன வாக்கெடுப்புக்கு சமர்ப்பிப்பதற்கான ஏற்பாடுகள் உள்ளது என தெரிவித்துள்ளார். உக்ரைனிடமிருந்து இலங்கை மிக்-போர் விமானங்களை கொள்வனவு செய்தமைக்குரிய கோவைகளை காணவில்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். உக்ரைனைச் சேர்ந்த உக்ரிமாஸ் நிறுவனத்திடமிருந்து மிக்-போர் விமானங்களை கொள்வனவு செய்வதற்காக பிரிட்டனைச் சேர்ந்த பெல்லிமிசா ஹோல்டிங் நிறுவனத்துக்கு $14 மில்லியன் வழங்கப்பட்டது. மிக்-போர் விமான கொள்கனவில் 87% தரகு பணம் சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டது. அதில் $400 மில்லியன் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோடபய ராஜபக்சவுக்கு சென்றிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் இந்தியாவின் தலையீடுகள் அதிகமாக இருக்கும் என்றும் புதுடில்லிக்கு ஆதரவான ஒரு அரசாங்கத்தை கொண்டு வரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ராஜதந்திர தகவல்கள் வெளியாகியுள்ளன. பூகோள அரசியலில் இந்தியா அதன் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தும் இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தவும் இலங்கையில் அமையும் எதிர்கால அரசாங்கம் தொடர்பில் கவனம் செலுத்துகின்றது. இந்நிலையில் கடந்த சில தசாப்தங்களில் இல்லாத வகையில் இலங்கையின் வடக்கு, கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் இந்தியா அதன் முதலீடுகளை அதிகரித்து வருகின்றது. இலங்கையில் அடுத்து அமையவுள்ள அரசாங்கத்தை தமக்கு ஆதரவான அரசாங்கமாக மாற்றிக்கொள்ளும் தேவையின் பிரகாரம் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரான சந்தோஷ் ஜா நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஆளும் கட்சியைப் போன்று எதிர்க்கட்சிகளுடனும் வலுவான உறவு பாலத்தை உருவாக்கும் பொறுப்பு இவருக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாகவே இலங்கை தீவுக்கு வருகை தந்து குறுகிய காலத்துக்குள்ளேயே ராஜதந்திர மட்டத்தில் உறவுகளை வலுப்படுத்தும் முயற்சிகளில் அவர் ஈடுபட்டுள்ளார். ஜேபிபி எனப்படும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்களை இந்தியாவுக்கு அழைத்து செல்லும் பணியில் முக்கிய பங்கை சந்தோஷ் ஜா வகித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியும் இந்தியாவின் அழைப்பை கண்டுகொள்ளாது விட்டமை குறித்து கவலை அடைந்துள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு புதுடில்லி அழைப்பு விடுத்துள்ளதுடன் தொடர்ந்து தமிழ் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சீனாவின் பிரசன்னத்தை இலங்கையில் குறைக்க டில்லி வகுத்துள்ள இந்த வியூகங்கள் குறித்து சீனா தனது ராஜதந்திர ரீதியாக இலங்கை அரசாங்கத்துடன் விரைவில் நேரடியான கலந்துரையாடல்களை நடத்தும் நகர்வுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிய வருகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 55வது கூட்டத்தொடர் இம்மாதம் 26ஆம் தேதி ஆரம்பமாகி தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரை ஜெனீவாவில் நடைபெற உள்ளது.
இந்த கூட்டத்தொடரின் போது இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் மற்றும் பொறுப்புக்கூறல் விடயங்கள் தொடர்பில் மார்ச் மாதம் 4ஆம் தேதி கவனத்தில் கொள்ளப்பட உள்ளது. இதன்போது இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் வாய்மூல விளக்கமளிப்பு இடம்பெறும். எவ்வாறாயினும் ஜெனீவா நகர்வு குறித்து அங்குள்ள இலங்கை தூதரகம் ஊடாக அவதானித்து வருவதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சாப்ரி தெரிவித்துள்ளார். அதேபோன்று இலங்கையின் சமகால மனித உரிமை முன்னேற்றங்கள் மற்றும் நல்லிணக்க பொறிமுறைகள் அடைந்துள்ள இலக்குகள் தொடர்பில் முழுமையான அறிக்கையினை ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீன நிறுவனத்திற்கும் இலங்கையின் முதலீட்டு சபைக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் கீழ் ஹம்பாந்தோட்டையில் அமைக்கப்பட உள்ள உத்தேச சீன எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து இலங்கைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் உற்பத்தியில் 20% கொள்வனவு செய்ய இலங்கைக்கு உரிமை உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சீன பெட்ரோலியம் மற்றும் கெமிக்கல் கோர்ப்பரேஷன் அல்லது சினோபெக் நிறுவனம் இலங்கையின் எரிபொருள் சந்தையில் பிரவேசித்தமையை அடுத்து எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்கும் திட்டத்தை ஆரம்பித்தது. இதன்படி உத்தேச ஹம்பாந்தோட்டை சுத்திகரிப்பு நிலையத்தில் நாளாந்தம் 1,00,000 பீப்பாய் மசகு எண்ணெய் சுத்திகரிக்கப்படலாம் எனவும் அதன் கொள்ளளவு படிப்படியாக அதிகரிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுத்திகரிப்பு நிலையத்தின் முதல் கட்டத்தின் போது சினோபெக் நிறுவனம் 1.7 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டை கொண்டு வர உள்ளது. இது 4 ஆண்டுகளில் முழுமையாக அமைக்கப்பட உள்ளது. இந்த ஆண்டுகளில் அரசாங்கம் குறைந்தபட்சம் 4.5 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. போதைப்பொருளற்ற நாட்டை இன்னும் 1.5 மாதத்திற்குள் உருவாக்குவோம் என பதில் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி 2 மாதங்கள் சிறையில் வைத்திருந்து வெளியில் அனுப்பும் முறைமையை இல்லாமல் செய்வோம். அதற்கு பதிலாக போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு உழைத்த அவரது அனைத்து சொத்துக்களையும் அரசு உடைமையாக்கும் முறைமையை நடைமுறைப்படுத்துவோம். யுக்திய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு இதுவரையான காலப்பகுதியில் போதைப் பொருளினால் சம்பாதிக்கப்பட்ட 726 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை அரசுடைமையாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடனான எட்கா உடன்படிக்கை குறித்து அரசாங்கம் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்தாலோசிக்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார். மார்ச் மாத இறுதிக்குள் இந்தியாவுடனான உத்தேச பொருளாதார தொழில்நுட்ப உடன்படிக்கை குறித்த தொழில்நுட்ப பேச்சுக்களை இறுதி செய்வது என்ற அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு சரத் வீரசேகர எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து அரசாங்கத்தின் பாராளுமன்ற குழுவினருடன் அரசாங்கம் ஆராயவில்லை. இது குறித்து கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை என குறிப்பிட்டுள்ள அவர், உரிய கலந்தாலோசனைகளை மேற்கொள்ளாமல் இறுதி உடன்படிக்கை குறித்த தீர்மானத்தை எடுக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். எக்டா உடன்பாடு குறித்து ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனது நிலைப்பாட்டை தாமதமின்றி வெளிப்படுத்த வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ள சரத் வீரசேகர, நாட்டில் காணப்படும் அரசியல் சமூக சூழ்நிலைகளை தனது நிகழ்ச்சி நிரலை முன்னெடுப்பதற்கு ஜனாதிபதி பயன்படுத்தக்கூடாது என தெரிவித்துள்ளார். கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைந்து கொள்ள முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபிவர்த்தன அழைப்பு விடுத்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் ஹம்பகா மாவட்ட சம்மேளனம் நேற்று யக்கல பிரதேச சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். எமது கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மீண்டும் கட்சியுடன் இணைந்து கொள்ள முடியாமல் இல்லை. ஏனெனில் ரணில் விக்ரமசிங்கே இருக்கும் வரை ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஜனாதிபதி ஒருவரை உருவாக்கி கொள்ள முடியாது என தெரிவித்தே அவர்கள் கட்சியை விட்டு சென்றார்கள். எவ்வாறாவது முரண்பாடு பிரிந்து ஐக்கியம் ஒன்றுபடும் போது நாங்கள் எங்களது ஜனாதிபதி ஒருவரை உருவாக்கி கொண்டோம். ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் ஒரு ஆசனத்தை வைத்துக்கொண்டு நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டமை உலக சாதனையாகும். எதிர்காலத்தில் இது தொடர்பாக புத்தகமும் எழுதப்படும். எவ்வாறு ஒரு ஆசனத்தை வைத்துக்கொண்டு ஜனாதிபதியாக முடியும் என ஆராய அது உலகில் அரசியல் செய்பவர்களுக்கு ஆய்வு புத்தகமாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப் நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.